Hello friends, welcome to Zombies Knocker channel. இந்த வீடியோவில் பஸ் பட்டன் டோர்னமெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிறதுக்கு தேவையான பிளான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெலான் புல் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வின்டர் மெலான், டைல் டர்னிப், அதுக்கப்புறம் இம்பியர் கண்டிப்பாக தேவைப்படும், அதையும் சூஸ் பண்ணிக்குவோம். இது மட்டும் இல்லாமல் ஸ்பியர்மெண்ட்டையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 பிளான்ட்ஸையும் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டோர்னமெண்ட்டை ஆட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே 2 வின்டர் மெலானை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் வின்டர் மெலான் இந்த கேமில் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபயர் வச்சுட்டு ஜோம்பியை வரும். ஸோ அந்த ஜோம்பிஸோட ஃபயரை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த வின்டர் மெலான் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் அப்புறம் சன் ப்ரொடியூசிங் பிளான்ட்டை கண்டிப்பாக தேவைப்படாது. ஏன்னா இந்த இன்டர்வல்ஸில் பார்த்தீங்கன்னா சன் பஸ்ட் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தாராளமாக நமக்கு நிறைய சன்ஸ் கிடைக்கிறதுனால வழக்கமாக சன்ஃப்ளவர் பிளான்ட்டை தேர்ந்தெடுப்போம். அந்த பிளான்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு தேவைப்படாது. அப்புறம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியர்மெண்ட்டை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து இனிஷியலாக வர ஜோம்பிஸ்லாம் வந்து உடனே அதில் நடந்து நம்ம காலி பண்ணிடலாம் அந்த ஜோம்பிஸை. ஸோ அப்பப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி மெலன் புல்ட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மெலன் புல்ட் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு பக்காவாக யூஸ் ஆகும்னு போட்டிருக்கோம். ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா, அந்த 4th காலம் வந்து ஃபுல்லாக இம்பியர் பிளான் பண்ணுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டைல் டர்னிப்பையும் இம்பியர் மேலே நான் பிளான் பண்ணியிருப்பேன். ஏன்னா அப்பப்போ நமக்கு வந்து பிளான் பூஸ்ட் கிடைக்கும்போது இது யூஸ் பண்ணிவிட்டு நிறைய ஜோம்பிஸை வந்து காலி பண்ணலாம். அது மாதிரி தேர்டு காலம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மெலன் புல் வைக்கிற ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். அது மாதிரி ஃபஸ்ட்டு காலமில் வந்து நம்ம வின்டர் மெலான். ஸோ அந்த வின்டர் மெலான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஃபயர் ஜோம்பிஸ்லாம் வந்து ஆஃப் ஆகும். ப்ளஸ் வர ஜோம்பிஸை வந்து இது ரொம்ப நல்லாவே ஸ்லோ பண்ணி விட்டுரும். அதனால் நம்ம வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிவிட்டு நிறைய பாயிண்ட்ஸ் கூட கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ரோ வந்து ஃபுல்லாக வின்டர் மெலான் வச்சாச்சு. இப்போ செகண்ட் ரோ வந்து ஃபுல்லாக மெலன் புல்ட் ஆல்மோஸ்ட் வச்சாச்சு. அது மாதிரி தேர்ட் ரோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த இம்பியர் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ஜோம்பிஸில் வந்து நம்ம ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் மூவ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா கேமுமே ஈஸியாக ஜெயிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட எந்த பிளான்ஸுமே பெருசாக அட்டாக் ஆகலை. ஜோம்பிஸை வந்து நம்ம ரொம்ப கிட்ட நெருங்கவே விடலை. அதுமாதிரி பாயிண்ட்ஸும் மேலே பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்ஸோட நம்ம பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லாவே மேலே இருக்குது. ஸ்கோர் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேலே. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எண்டு வந்துருச்சு. ஸோ எண்டு வரும்போது இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பிளான் பூஸ்ட் இருந்ததுன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது மாதிரி பூஸ்ட் யூஸ் பண்ணும்போது நிறைய ஜோம்பிஸ் அந்த எண்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இன்னுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகி வரும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் வந்து ஒரு ஸ்ட்ரீக் ஃபுல்லாகவே வின் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரீக்கிறது வந்து 7 கேம் தொடர்ந்து வின் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரீக் ஃபுல்லாக வின் பண்ணிவிட்டு நிறையா புது பிளான் சீட்ஸ் கூட கிடைக்கும். அது மாதிரி மினிமம் 2 இன்டர்வியாவது நீங்கள் வந்து டைல் டர்னிப்பை பிளான் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அந்த பெரிய ஜோம்பிஸ்லாம் வரும்போது அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் கேம் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் தான் லெஃப்ட்டு. நல்லாவே லீடில் இருக்கும்.
ஸோ இந்த கேம் வந்து பக்காவாக வின் பண்ணியாச்சு. அதுவும் நான் பார்த்தீங்கன்னா நல்ல மார்ஜின்லேயே வின் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் வந்து தெரியும். ஸோ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரீக்கே நான் வந்து ஃபுல்லாக வின் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக 7 கேம் தொடர்ந்து இதே ஸ்ட்ராட்டஜி வச்சு ஃபாலோ பண்ணி நான் ஒரு ஸ்ட்ரீக் ஃபுல்லாகவே வின் பண்ணியிருக்கேன். அதுக்கு நிறையா வந்து பிளான்ட் சீட்ஸ் கூட கிடச்சிது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நீங்கள் எப்படி வின் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பபாய்.